நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. பெருமதிப்பிற்குரிய பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் திருமதி பொன்னுமணி அவர்களே, அப்புறம் இந்த நிகழ்ச்சியின் நெறியாளர்களும் பயிற்றுனர்களும் சரியா ஐயா டாக்டர் ஜான் பிரித்தோ அவர்களே, திருமதி சரஸ்வதி லாடாங் சுங்காய் ராம்பாய் தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களே, திரு மனோகரன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அது மட்டும் அல்லாமல் இந்த நேரம், அதாவது இரவு நேரம் கூட பாராமல் வருகை புரிந்திருக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஆசிரியருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, இந்த நிகழ்வு அதாவது ஆஸ்திரேலியா நாட்டில் பதிவு பெற்ற ஜோபா கல்விக் கழகத்துடன் இணைந்து மலேசியா சஜாத்ரா அமைப்பு இத்திட்டத்தை மேற்கொண்டு வருகிறது. அதாவது பல்லுயிர் ஓமும் நேயத்தையும் மாந்த நேயத்தையும் போற்றி காக்கும் கல்வியை வழங்கும் திட்டத்தை சில தமிழ் பள்ளிகளில் இவர்கள் செயல்படுத்தி வருகிறார்கள். அதில் நம் பள்ளியும் ஒன்று என்பது நாம் கூறிக்கொள்வது பெருமிதம் அடைகிறோம். சரியா? காலந்தாழ்த்தாமல் முதலங்கமாக இறை வணக்கம். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. சரி, இந்த நிகழ்வை மன்னிக்கவும், ஜோபா ஆஸ்திரேலியா, சரியா, அது நம்ம கூறியிருந்தோம். அதாவது இந்த நிகழ்வு இங்க பார்த்தோம்னா நம்ம மலேசியாவில் ஜோபா அவர்கள் இங்க ஒரு ஜோபா கழகம் மூலம் மலேசியாவில் நிறுவி இந்த சேவையை தமிழ் பள்ளிகளுக்கு செய்து கொண்டு வருகிறார்கள். சரியா, அது மிகவும் பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். சரியா, அடுத்ததாக தலைமை உரை, அதனை வழங்க பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி பொன்னுமணி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. இந்த இனிய இரவு வேளையில் பௌர்ணமி தளத்தில் சுற்றுச்சூழல் மனிதநேய அமைப்பு கூட்டத்திற்கு சிறப்பு வருகை புரிந்துள்ள ஜான் பிரித்தோ அகாடமி ஆஸ்திரேலியா தோற்றுனர் உயர்திரு உயிர்மெய்யர் புரொஃபசர் டாக்டர் ஜான் பிரித்தோ அவர்களே, மலேசியா ஜோபா ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் IIB விரிவுரையாளர் உயர் திரு மனோகரன் அவர்களே, ஜோபா இயக்கத்திலிருந்து முன்னாள் தலைமை ஆசிரியர் திருமதி செல்வி ராமசாமி அவர்களே, அப்புறம் பிறகு AJK வாரிய தலைவர் மற்றும் செயலவர் தமிழ் பள்ளி அங்கத்தினர் அவர்களே, பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் மற்றும் செயலவர் அவர்களே, தமிழ் பள்ளி ஆசிரியர்களே, தமிழ் பள்ளி பெற்றோர்களே, பள்ளி தூய்மை பணியாளர்களே, பாதுகாப்பு பணியாளர்களே, சிற்றுண்டி பொறுப்பாளர் மற்றும் பணிபுரியும் ஊழியர்களே, மாணவர் செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என் தாழ்மையான வணக்கம். குடும்ப உறுப்பினர் அனைவரையும் இந்த பட்டறை உரிமை பள்ளி திட்டம் பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டு
இங்கு இரவு நேரத்தில் பட்டறையில் சில நடவடிக்கையை பற்றியும் அதை தொகுப்பை பற்றியும் பேசவிருக்கின்றோம். இந்த பட்டறை நோக்கம் கலந்து கொண்டது என்ன என்று புரிந்திருக்கணும். உரிமை பள்ளி திட்டம் பயிற்சி பட்டறைன்னா பெற்றோருக்கு ஒரு தெளிவான கொள்கை கிடைச்சிருக்காது, நோக்கம் தெரிஞ்சிருக்காது. இனிமே அவர்கள் சொல்ல போற திட்டங்கள் அது உணர்த்துவது என்ன, உணர வேண்டியது என்ன, அதை பத்தி பெற்றோர்களுக்கு இந்த பட்டறை மூலம் தெரிய வரும். இதை உணர்த்துவது ஒண்ணுதான், இயற்கையை நேசிப்போம், சுவாசிப்போம், விசுவாசிப்போம். இயற்கையை நம்ம ரொம்ப விலகி நேசிக்க மறந்து சுவாசிக்க முடியாம நமது புதிய தலைமுறையின வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் அனைவரையும் ஒன்றிணைந்து நாம் தவற்றை கலைந்து இயற்கையின் அருமையினை உணரவும் இயற்கையுடன் ஒன்றிணைந்து இயங்கவும் உலகம் தரம் வாய்ந்த பட்டறையினை உங்களுக்காக ஏற்பாடு செய்து தரப்பட்டுள்ளது. அதற்கு ஏற்பாடு செய்த ஜோபா அங்கத்தினர் அனைவருக்கும் எங்கள் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் கலந்து பயன்பெறுவோம் என்பது திண்ணம். இந்த பள்ளியை தேர்ந்தெடுத்து பள்ளி மாணவர்களின் எதிர்கால தலைவர்கள் எண்ணத்தை உருவாக்கி மாணவர்கள் உரிமை பள்ளி திட்டத்திற்கு வாய்ப்பு அளித்ததற்கு ஜோபாவிற்கும் ஜோபா தலைவர் அவர்களுக்கும் மலேசிய ஜோபா ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் முன்னாள் தலைமை ஆசிரியர் திருமதி செல்வி ராமசாமி அவர்களுக்கும் ஈவூட் தமிழ் பள்ளி குடும்பத்தினர் சார்பில் நன்றி மலர்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு எப்போதும் உண்டு. இதனை நாங்க பட்டறை மூலம் மாணவர்கள், செல்வங்கள், பெற்றோர்கள் மற்றும் குடும்ப அங்கத்தினர், ஈவூட் குடும்ப அங்கத்தினர், ஆசிரியர்கள் அனைவரும் பயன்பெறுவோம் என்பது திண்ணம். மீண்டும் ஒரு முறை நன்றியினை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. உரையை வழங்கி சென்ற தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து இந்த நிகழ்வை பயிற்றுனராகிய திருமதி சரஸ்வதி அவர்கள் தங்களுடைய உரையையும் இந்த நிகழ்வு எதற்காக நடக்கின்றது, மாணவர்களும் பெற்றோர்களும் எவ்வாறு பயன்பெறலாம் என்பதை கூறுவார். தாய் வாழ்க, தாய் தந்த தமிழ் வாழ்க, தமிழை வளர்க்கும் தமிழ் பள்ளியே வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம நேரத்தை கடத்தாம நம்ம நிகழ்வுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். எனக்கு 1 மணி நேரம் உங்களுடைய செவிகளை சற்று கடன் கொடுங்கள். இப்போ கடன் கொடுங்கன்னா திரும்பி கொடுத்துருவேன். அந்த செவி மட்டும்தான் வேணும். உங்களோட எல்லா மைக்கும் ஆஃப்ல இருக்கணும். 1 மணி நேரத்துக்கு பிறகு உங்கள் செவி கடன் வாங்கினால திரும்பி கொடுத்துருவேன். சரிங்களா? ஓகே. ஸ்லைட் தெரியுதுங்களா? யாராவது ஒரு ஆளு? எஸ் டீச்சர், எஸ். ஓகே. யாதும் ஊரே யாவரும் உறவே, உயிரனைத்தும் உய்க. வணக்கம். இன்று நம்ம எல்லாரும் இந்த நிகழ்வுக்கு எதுக்கு வந்திருக்கோம்னா ஒரே ஒரு காரணம் தான், முத்தாய்ப்பான காரணம் என்னன்னா, ஹவு டு ரேஸ் a smart biounity child. இந்த பயோனிட்டி பத்தி உங்கள் பள்ளிக்கு சொல்லிட்டாங்க. அதை பத்தி எப்படி உருவாக்குறது, ஒரு அம்மாவா, ஒரு அப்பாவா, ஒரு ஆசிரியரா நம்ம எப்படி மாணவர்களை உருவாக்க போறோம் என்ப தகவலை தான் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கேன். சரி, உங்க பள்ளியோட படத்தை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. 530வது தமிழ் பள்ளி. உங்களுடன் நாங்கள் இணைந்து 125 நாட்கள் ஆயிடுச்சு டீச்சர். 19 மார்ச்ல ஆரம்பிச்சோம். நம்மளோட உறவு 4 மாதங்கள் ஆயிடுச்சு. வாழ்த்துக்கள் டீச்சர். இன்னமும் எங்களோட உறவு உங்களை வைத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நன்றி. ஓகே, இந்த நிகழ்வு இந்த 1 மணி நேரத்துல நாங்க என்ன செய்ய போறோம்னா, இந்த பயோனிட்டி ப்ரோக்ராம் நடவடிக்கை, அது என்ன நடவடிக்கை, எப்படி அதை செய்வது, அந்த நடவடிக்கை செய்யறதுனால என்ன நன்மை, ஏன் செய்ய வேணும் என்பதை பத்தி நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். முதல்ல என்ன செய்ய வேண்டும் அப்படி ஒரு தகவலை பார்க்க போறோம். எல்லாரும் பயோனிட்டி என்றே சார் நிறைய தகவல் ஷேர் பண்ணாங்க, தலைமை ஆசிரியரும் ஷேர் பண்ணாங்க. சோ இந்த நிகழ்வு நமக்கு நம்மளோட ப்ராஜெக்ட்
இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆகஸ்ட்ல ஆரம்பிக்குது. அதாவது 8ஆம் மாசம் நம்ம ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். எதுல இருந்து ஆரம்பிக்கிறதுனா எல்லாமே வந்து என் நலம், மை ஹெல்த்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். அதனால வந்துட்டு ஆகஸ்ட் மாசம் மாணவர்கள் செய்ய போற ப்ராஜெக்டோட பேரு வந்துட்டு மை ஃபுட், அதாவது என் உணவு என் பானம், அது மட்டும் செய்ய போறாங்க. இது என்ன டீச்சர் புதுசா இருக்கு, என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்டா இதோடைய பத்தி முழு விளக்கங்கள் பின்னாடி நான் சொல்லுவேன். இது வந்து ஒரு மின்னுக்கு ஒரு கோத்ரூ தான் பண்றேன், என்ன செய்ய வேணும், என்ன அது பயோனிட்டியோடன்னு. அடுத்து செப்டம்பர் மாதத்துல வந்து என் தோட்டம் என் உலகம் பத்தி செய்வாங்க. அடுத்து வந்து என் சேவை என் உதவி பத்தி செய்வாங்க. சரிங்களா? ஓகே. ஆகஸ்ட் மாசத்துல வந்து நான் சொன்ன உங்க அனைவருக்கும் வந்துட்டு சாரி மன்னித்து விடுங்கள். ஓகே. ஆகஸ்ட் மாசத்துல வந்து என் நலம் பத்தி மாணவர்கள் வந்து அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு நிகழ்வை செய்ய போறோம். அந்த நிகழ்வு மாணவர்கள் மட்டும் இல்ல, பெற்றோர்களோட சேர்ந்து மாணவர்கள் இந்த நிகழ்வை எப்படி செய்ய போறாங்க, இந்த ப்ராஜெக்டை எப்படி செய்ய போறாங்க என்பதுதான் நம்மளுடைய முதல் கடமை. இன்னொன்னு வந்துட்டு ஏன் நம்ம வந்துட்டு இந்த தலைப்பை சூஸ் பண்ணோம், மை ஹெல்த் என் நலம், எதற்கு சூஸ் பண்ணோம்னா எல்லா ஆசிரியர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்ப அதிகமா வந்து KPM வந்து முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரே விஷயம் வந்து அதிகமா மாணவர்கள் ஒபிசிட்டில இருக்காங்க. இந்த ஒபிசிட்டிய கையாள்ற ஒரு வகையாதான் வந்துட்டு அரசாங்கமே வந்து BMI எடுங்க, 5 வயதுல இருந்து 9 வயது வரை மாணவர்களுக்கு BMI எடுங்க, அதிக இடை இருந்தா ஏதாகிலும் ப்ரோக்ராம் செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரி, அந்த அரசாங்கம் செய்யறது ஒரு பக்கம் நம்ம போய்கிட்டு இருந்தாலும், ஒரு ஆசிரியரா செய்துகிட்டு இருந்தாலும், பெற்றோர்களா நம்ம குழந்தைகளை நம்ம எப்படி செய்ய போறோம்? பெற்றோர்கள் கண்டிப்பா யோசிச்சிருப்பீங்க. எல்லாம் செல்ல குழந்தைகளா இருந்தா கேட்ட உடனே KFC மெக்டி எல்லாம் நம்ம வாங்கி கொடுப்போம். சரியா? அந்த உணவு முறை சரியா? இது வந்து விடை வந்து உங்ககிட்டயே விட்டுறேன். நம்ம அப்படி சாப்பிட்டு வளர்ந்தோமா, அந்த கேள்விக்கும் விடை உங்ககிட்டயே விட்டுறேன். சரி, முதல்ல நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த என் உணவு என் பானம் அந்த நிகழ்வு அந்த இது செய்யும் பொழுது நம்ம முதல்ல என்ன செய்வோம்னா பெற்றோர்கள் குடும்பத்துல உட்கார்ந்து ஒரு பாரம்பரிய இயற்கை உணவு பத்தி கலந்துரையாடுவீங்க. எப்பயுமே சமைக்கிறது வந்து நம்ம பேசி எடுக்க மாட்டோம். அம்மா வந்து அப்பா கிட்ட கேட்பாங்க என்ன சமைக்கணும்னு, அப்பா ஒரு கறி சொல்லிடுவாரு, அந்த கறியை சமைச்சிட்டு போயிடுவாங்க. ஆனா இது வந்து குடும்பத்துல உட்கார்ந்து கலந்துரையாடி என்ன சமைக்க வேண்டும், என்ன பாரம்பரிய உணவு சத்துள்ள உணவு சமைக்க போறோம்னு பேசுறீங்க. பேசின பிறகு அந்த பாரம்பரிய உணவு தயாரிப்பதற்கு தேவையான பொருட்களை நீங்க சேகரிக்கணும். இது வந்து 6 ஸ்டெப் இருக்கு. அந்த 6 ஸ்டெப் டீச்சர் சொல்றேன். அந்த உணவை சேகரிக்கணும். சரி, எத்தனை மாணவர்களுக்கு வந்து வீட்டுல 5.5 பெட்டின்னு ஒண்ணு இருக்கு தெரியுங்களா? அதுல கடுகு சீரகம் எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த காலத்து பாட்டிங்கன்னா வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம அம்மாங்கன்னா அதை பயன்படுத்தினாங்கன்னா மிகவும் சிறப்பு. அதெல்லாம் வந்து ஒரு பாரம்பரிய உணவுல உள்ள ஒரு பொருள். அதுக்கு பிறகு பெற்றோர்கள் வந்து அந்த உணவை எப்படி தயாரிக்க போறீங்கன்னா உங்கள் குழந்தைகளோடு சேர்ந்து அந்த உணவை தயாரிப்பீங்க. தயாரித்து 2 பேரும் வெட்டுறது, பிள்ளைங்க கூட ஒரு அன்னோன்யமா அந்த குடும்பத்தோட சேர்ந்து சமைத்து அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து அந்த உணவு உண்ணுவீங்க. உண்ண பிறகு என்ன செய்வீங்கன்னா இந்த ப்ராசஸ் ஒன்னொன்னும் செய்யறதையும் கண்டிப்பா வந்து ஒரு சின்ன படம் எடுத்துக்கணும். படம் எடுத்துட்டு நீங்க என்ன செய்வீங்கன்னா 5வது இதா என்ன செய்வீங்கன்னா அந்த இதுல உங்களுக்கு என்ன அனுபவம் கிடைச்சிச்சுன்னு ஒரு நிமிடத்துக்கு ஒரு காணொளி தயாரிப்பீங்க. காணொளி தயாரித்து அந்த காணொளிய நாங்க அப்புறம் உங்களோட இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் பொழுது எல்லா பள்ளிக்கும் வந்து நாங்க ஒரு கூகுள் டிரைவ் ஷேர் பண்ணுவோம். அந்த டிரைவ்ல நீங்க அந்த காணொலிய ஷேர் பண்ணுவீங்க. ஏன் டீச்சர் எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, இது வேற நாங்க செய்யணுமா அப்படின்னு கேட்டா, நம்ம குழந்தைகள் ஆரோக்கியமா வளர்றதுக்கு நம்ம எடுக்கிற ஒரு சிறு முயற்சி. சரிங்களா? அதே மாதிரிதான் இந்த என் உணவோ என் பானமோ இதே ப்ராசஸ்ல தான் செய்வாங்க. எது தயாரிக்கிறதா இருந்தாலும் குடும்பத்தோட உட்கார்ந்து பேசி அந்த முறையோட தயாரிப்பீங்க. சரிங்களா? சரி, எது டீச்சர் ஆரோக்கிய உணவு?
அப்படின்னு கேட்டா, இப்ப நீங்க பாரம்பரிய உணவு, சத்துள்ள உணவுன்னு இன்டர்நெட்ல தட்டுனாலே உங்களுக்கு நிறைய வந்துரும். மூலிகை பானம் சொன்னாலே நிறைய வந்துரும். அதுல ஒண்ணு நீங்க எடுத்து செய்ய போறீங்க. சரிங்களா? உதாரணத்துக்கு ஆவாரம் பூ ஜூஸ் செய்யலாம். ரசம் வச்சு குடிச்சு சாப்பிடுறீங்கன்னா ரசமும் வந்து ஆரோக்கியமா எப்படி செய்யறதுன்னு பார்த்து செய்யலாம். இதெல்லாம் வந்து நம்ம பாரம்பரியமா கொண்டு வந்தது. ஓகே, அடுத்து செப்டம்பர் மாதத்துல வந்து முதல்ல வந்து நம்மள பார்த்துட்டோம். இப்ப நம்ம சுத்தி உள்ள விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். என் சூழல் பத்தி பார்க்க போறோம். அதாவது செப்டம்பர் மாதம் முழுசா நம்ம வந்து என் தோட்டம் உருவாக்க போறோம். சரி, என் தோட்டம் எப்படி உருவாக்க போறீங்க அப்படின்னு பார்த்தா, சாரி ஓடிடுச்சு. என் தோட்டம் எப்படி உருவாக்க போறீங்க என்றால் ரெண்டு விஷயம் செய்ய போறீங்க என் தோட்டத்துல. ஒண்ணு வந்து நீங்க வந்து உரம் தயாரிக்க போறீங்க. ஆர்கானிக் உரமை சுயமா தயாரிக்க போறீங்க. பெற்றோர்களே பிள்ளைகளோட சேர்ந்து நீங்க தயாரிக்க போறீங்க. எப்படி டீச்சர்? ஓகே, அது செய்ய வேண்டிய ப்ராசஸ் வந்து டீச்சர் சொல்றேன். நீங்க கண்டிப்பா வந்து மக்கும் பொருள் மக்கா பொருள்னா படிச்சிருப்பீங்க சயின்ஸ்ல. இப்ப வந்து வீட்டுல வந்து உங்களுடைய சமையல் அறையில ஒரு சின்ன கிண்ணமோ இல்ல ஒரு பொருளையோ நீங்க தயாரிச்சு வச்சிடணும். ஒவ்வொரு முறையும் அம்மா வந்து சமைக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு செய்வாங்க, அதுக்கப்புறம் வெங்காயம் தோல் உரிப்பாங்க, பழத்தோல், அது எல்லாத்தையும் அந்த கிண்ணத்துல சேர்த்து வைக்கணும். இப்ப இன்னைக்கு சமைக்கிறாங்களா, இன்னைக்கு அந்த கிண்ணத்துல போட்டுருவாங்க. நீங்க முதல்ல அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு சின்ன கிண்ணத்துல சேகரித்து ஒரு வாரம் சேர்த்த பிறகு அந்த பொருளை எடுத்து வெளியே உள்ள ஒரு இன்னும் கொஞ்சம் பெரிய கிண்ணத்துல சேர்த்து வைக்கணும். டீச்சர், நாத்தடிக்காதா, வாடடிக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயற்கை உரம் செய்ய போறோம்னா இது வந்துட்டு நார்மல் தான். ஏன்னா அந்த காலத்துல நீங்க வந்துட்டு நான் சொல்லலாம், சாணத்தை எடுத்து செடிக்கு போடுங்க, இல்ல கோழியோட எச்சம் இருந்தா அதை எடுத்து போடுங்க, அதெல்லாம் ஆரோக்கியம்னு. இப்ப நம்ம போய் அதை தேட முடியாது. அதனால இதுல இருந்து செய்ய போறோம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ், உரம் செய்யற ஒரு ப்ராசஸ் ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் நீங்க என்ன செய்யணும்னா, ஒரு ஜாடியில குடும்பத்தோட பேசிதான் என்ன செடி நடலாம் அப்படின்னு குடும்பத்தோட பேசி அப்பா சொல்றாரு, சரி நம்ம கத்திரிக்காய் செடி நட்டு பார்க்கலாமா அப்படின்னு கருத்து சொன்னாங்கன்னா, சரி கத்திரிக்காய் வந்து செடியா கொடியா என்னது அப்படின்னு நீங்க கலந்துரையாடுவீங்க. உரையாடிட்டு அந்த ஒரு ஜாடி தயாரிச்சுட்டு அதுல விதையை தேடி போட்டுருவீங்க. உரம் வந்து கண்டிப்பா கடைசியா தானே போடுவோம். அதாவது கொஞ்சம் வளர்ந்துகிட்டு இருக்கதான் தான் போடுவோம். அப்ப அந்த செடியோட போட்டு அந்த செடி வளரும் போது உரம் தேவைப்படுறத அந்த ஆர்கானிக் உரத்தை அந்த செடியோட போட்டு அந்த செடியை வளர்க்கணும். நீங்க செஞ்ச இந்த எல்லா ப்ராசஸையும் கண்டிப்பா படம் பிடிக்கணும். படம் பிடித்த பிறகு டீச்சர் சொன்ன மாதிரிதான் ஒரு நிமிடம் வீடியோ செய்வீங்க. அந்த படத்தை சேகரித்து அதை பத்தி நீங்க பேசுவீங்க, சொந்தமா இயங்குவீங்க. அதுக்கப்புறம் கொடுக்குற கூகுள் டிரைவ்ல நீங்க இதை ஷேர் பண்ணி சேர்த்து வைப்பீங்க. சரிங்களா? இது வந்து என் தோட்டத்துக்கு உள்ள ஒரு வேலை. அதே வந்து என் உலகம் போகும் பொழுது ஒரு குப்பை தொட்டி டீச்சர் காட்டியிருக்கல, இந்த குப்பை தொட்டியில ஒரு சிம்பல் இருக்கு பாத்தீங்களா? அது என்னன்னா வந்து ரீசைக்கிள். உங்க அனைவருக்கும் தெரியும், மறுபயனீடு செய்யற ஒரு விஷயம். ஓகே, அந்த மறுபயனீடு செய்யும் பொழுது நீங்க என்ன செய்றீங்களா தெரியல, குப்பைகளை வகைப்படுத்தி போடணும். எத்தனை பேர் வீட்டுல வந்து இதை செய்றீங்கன்னு தெரியல. செய்தீங்கன்னா பாராட்டுக்கள், செய்யலனா இதுக்கு மேல நம்ம செய்வோம். எப்படி செய்யறது? ஓகே, நம்ம வீட்டுல ஏதாகிலும் ஒரு கோத்தா அந்த மாதிரி எது இருந்தாலும் அத 3 வர்ணத்துல பிரிக்கணும். பிரித்த பிறகு டீச்சர் சொன்ன உணவு பொருளோட மக்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து நம்ம உரம் செய்யறதுக்கு பயன்படுத்திடுவோம். இது மத்தபடி நெகிழி ஆகட்டும், போத்தல் ஆகட்டும், பேப்பர் ஆகட்டும், இது எல்லாத்தையும் இந்த குப்பையை வகைப்படுத்தி போடுற அந்த விஷயத்துல நீங்க குப்பை போடணும். அப்ப உங்களுக்கு வந்து தெரியணும், குப்பையை பிரிக்க தெரியணும். பேரானா எப்படின்னு தெரியல. சில மாநிலங்கள்ல வந்து குப்பைகளை பிரித்து வைக்கலன்னா குப்பை எடுத்துட்டு போக மாட்டாங்க. குப்பைகளை பிரித்து வைக்க சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி நம்ம குப்பைகளை பிரித்து வைத்த பிறகு கண்டிப்பா ஒரு கட்டம் வந்து குப்பை நிறைஞ்சிரும். அதாவது நம்ம செய்து கோத்தானா நிறைஞ்ச பிறகு அந்த பொருளை கொண்டு போயிட்டு எல்லாருக்கும் வந்து உங்களுடைய மாநிலத்துல உங்க வட்டாரத்துல எங்க புசாட் புங்கும்புலன் இது இருக்கு உங்களுக்கு தெரியுங்களா, எங்க இருக்குன்னு உங்களோட ரீசைக்கிள் திங்ஸ் கும்போல் பண்ற இடம் அப்படி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கொண்டு போய் நீங்க இந்த பொருளை
விக்கலாம், விக்கிறவங்க விக்கலாம். இல்ல நீங்க ஏதாகிலும் செய்யறப்ப பேப்பர் விற்கிறவங்க வருவாங்க, சூரட் கபாலாமான்னு வருவாங்க. ஆனா நீங்க அங்க கொடுக்காம நேரா அந்த இடத்துக்கு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப இந்த ப்ராசஸ் செய்றீங்கல்ல, இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்களே வந்து உலகத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வழி செஞ்சிட்டு இருக்கீங்க. சோ இத வந்து இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் நீங்க அதே மாதிரி படம் பிடிக்கணும், அதே மாதிரி உங்க உணர்வுகளை எழுதணும், அதுக்கப்புறம் ஒரு சின்ன வீடியோ தயாரிக்கணும். எல்லாமே 1 நிமிட வீடியோ தயாரிக்கணும், கூகுள் டிரைவ்ல போடணும். இது நம்மளோட செப்டம்பர் மாத ப்ராஜெக்ட். சரி, அடுத்து அக்டோபர் மாதம். அக்டோபர் மாதத்துல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் வந்து எண் பதிவு. அதாவது இப்ப வந்து நம்ம குடும்பத்தை பார்த்துட்டோம், அடுத்து வந்துட்டு குடும்பத்தை பார்த்துட்டோம், அடுத்து வந்து நம்மளுடைய தோட்டம், அதாவது நம்மளோட ஒரு கட்டம் வெளியே போய் பார்த்துட்டோம். நம்ம தோட்டம் விற்கிறது, ரீசைக்கிள் செய்யறது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அடுத்த கட்டம் நம்ம எங்க போறோம்னா வந்து என்ன சேவை செய்ய போறோம். இப்ப மனிதனாய் பிறந்துட்டோம், பிறந்துட்டு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படி என்பதை அந்த விஷயத்துக்கு நம்ம குழந்தைகளை கொண்டு போறோம். இப்ப பெற்றோர்களா நம்ம பிள்ளைகளை அந்த இடத்துக்கு வழி நடத்தி கொண்டு போறோம். சரி, என்ன செய்யலாம்? நீங்க கலந்து பேசிட்டு நீங்க குழந்தைகளை பொது இடங்களை சுத்தம் செய்யறதுக்கு ஊக்குவிக்கணும். எங்க டீச்சர் பொது இடம்? நான் போய் ரோடு கூட்டணுமா? என் பையன் போய் ரோடு கூட்டணுமா? அப்படி இல்ல. என்ன பொது இடம்னா நம்மளோட வழிபாட்டு தலங்கள், அங்க போய் சுத்தம் செய்யறதுக்கு கூட்டிட்டு போலாம். அடுத்து வந்துட்டு நம்மளோட வசிப்பிடத்திலே கோத்தோங் ரோயோங் செய்தாங்கன்னா நம்ம போய் ஜாயின் பண்ணி பிள்ளைங்களுக்கு அந்த விஷயத்த வந்து ஊக்குவிக்கலாம். அடுத்து வந்து அவங்க விளையாடுற அந்த பிளே கிரவுண்ட் இருந்துச்சுன்னா நம்ம இருக்கிற வசிப்பிடத்துல அதுல போய் அவங்க சுத்தம் பண்றதுக்கு நம்ம அவங்களுக்கு ஊக்குவிக்கணும். போவாதடா, இவன் புடிச்சிருவான்டா, அவன் புடிச்சிருவான்டான்னு சொல்லாதீங்க. எதுவா இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயத்த சொல்லி அந்த விஷயங்களோட நம்ம அவங்கள கொண்டு போகணும். ஏன்னா வந்து இப்ப அதிகமா சுயநலமான சமுதாயம் உருவாக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா முதல்ல நம்ம எடுக்கிறது வந்து ஹேண்ட்போனை எடுத்து அதை ரெக்கார்ட் தான் பண்ணுவோம் தவிர ஐயோ நம்ம ஏன் வந்துட்டு அவங்களுக்கு உதவி செய்யணும், அந்த மனப்பான்மை மிகவும் குறையுது. இப்ப குறையும் பொழுது நம்ம தான் நம்ம குழந்தைகளுக்கு அடுத்த கட்டம் இது எல்லாத்தையும் கொண்டு போனோம். அடுத்து என் உதவி. சரி, என் உதவி வந்துட்டு எங்க போய் செய்வாங்க அப்படின்னு பார்த்தா இதுவும் பெற்றோர்கள் குடும்பத்தோட பேசி, சரி உங்க பர்த்டேவா, நம்ம வந்து என்ன செய்வோம், பர்த்டே அப்ப நம்ம வேணும்னா பக்கத்துல இருக்கிற ஒரு ஆதரவற்ற இல்லம் இருந்துச்சுன்னா அந்த ஆதரவற்ற இல்லத்துக்கு போயிட்டு உதவி செய்வோம், அந்த பாட்டிங்க அந்த தாத்தாங்களுக்கு உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனீங்கன்னா மாணவர்கள் வந்து ஏறக்குறைய எப்படி உதவுறது, தேவைப்படுபவர்களுக்கு உதவுற அந்த விஷயங்களை வந்து கத்துக்குவாங்க. எங்கெங்கெல்லாம் போலாம், எங்க போய் உதவி செய்யலாம். பாத்தீங்கன்னா சுத்தம் செய்யறது வேற, அது வந்து அவங்க சேவை, இது வந்து உதவி செய்யறது. இத வந்து பெற்றோர்கள் தான் முடிவு செய்யணும். எங்க கூட்டிட்டு போய் எங்க செய்ய போறோம், ஒரு பர்த்டே கொண்டு போறோம், சரி இந்த பாட்டிங்களுக்கு நம்ம உதவி செய்யறதா, எந்த இடத்துக்கு கொண்டு போறோம் அப்படின்னு எல்லாமே பெற்றோர்கள் மாணவர்களோட இணைந்து செய்யணும். டீச்சர்ஸ் பெற்றோர்களுக்கு எல்லாம் அதிகமா வேலை கொடுக்குறீங்க டீச்சர்னு சொல்லாதீங்க. நம்ம பிள்ளைங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். வளர்க்கும் பொழுது ஆரோக்கியமான மாணவர்களை நம்ம வளர்க்கணும்னு முடிவு செஞ்சோம். அப்ப முடிவு செய்த பிறகு இதெல்லாம் உங்களுக்கு உதவும். சரிங்களா? ஓகே, அடுத்து ஓகே. இப்ப டீச்சர் விஷயம் சொன்னல, இந்த 6 விஷயத்த சொன்னேன். இந்த 6 விஷயத்த எப்படி செய்ய வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டீச்சர் சொன்னேன், ஒவ்வொரு கட்டமும் சொன்னேன், எழுதி வச்சுக்கோங்க, குறிப்பெடுத்துக்கோங்க, அந்த மாதிரி சொன்னல. அந்த விஷயத்த எல்லாம் வந்து நீங்கள் ஒரு ஜேர்னல் எழுதணும். இன்னைக்கு வந்துட்டு நானு முதல்ல இப்ப ஆகஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா ஓகே, ஒவ்வொரு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்க குடும்பத்தோட சமைக்கணும்னு முடிவெடுத்துட்டோம். முடிவெடுத்த பிறகு ஓகே என்ன பேசுனீங்க அந்த விஷயத்த ஒரு சின்ன குறிப்பா நீங்க எழுதலாம். டீச்சர் நாங்க இப்பதான் 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு எப்படி டீச்சர் நாங்க எழுதுவோம் அப்படின்னு கேட்டா அம்மா கிட்ட உதவி கேட்கலாம், அப்பா கிட்ட உதவி கேட்கலாம். ஒரு புத்தகம் வச்சு ஒரு சின்ன குறிப்பு எழுதிக்கோங்க. இந்த ஜேர்னல் ரைட்டிங் நீங்க வந்து செய்யும் பொழுது உங்களுடைய மொழி ஒரு பக்கம் வளருது. நீங்க எந்த மொழியில வேணாலும் இந்த ஜேர்னல் ரைட்டிங் செய்யலாம். இல்ல படம் வரைஞ்சு வைக்க போற டீச்சர் செய்யலாம், உங்கள் விருப்பம். ஆனா உங்களுடைய தகவலை கரெக்டா எடுத்து வைக்கணும் நீங்க தான். ஏன்னா வந்துட்டு இது வந்து நாங்க விதைக்கிறோம், இப்பதான் நாங்க வளர்க்குறோம்ல. இப்ப நீங்கன்னா வந்து குழந்தைகள் அம்மா அப்பானா வந்து வளர்க்குறீங்க, அது வந்து சரியான முறைப்படி வளங்க. சரிங்களா? ஓகே, அது செய்த பிறகு அந்த தகவலை எப்படி வீடியோ செய்யணும்,
அப்படி என்று சில வீடியோக்களை வந்து இப்பதான் நிறைய செய்றீங்களே, டிக்டாக்ல வீடியோ செய்யலாம், நிறைய விஷயம் உங்களுக்கு எங்க ஆக்சுவலி வந்து நம்மளை விட நம்ம குழந்தைகள் வந்து ரொம்ப அட்வான்ஸா இருக்காங்க. சோ அவங்களால வீடியோ செய்ய முடியும். அதுக்கு பெற்றோர்கள் கவனிச்சுக்கோங்க எப்படி வீடியோ செய்யறாங்க. அது 1 நிமிடம் வீடியோ செய்து அதை வந்து கூகுள் டிரைவ் நாங்க வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அந்த விஷயத்துல அந்த கூகுள் டிரைவ்ல நீங்க வந்துட்டு இந்த தகவலை ஷேர் பண்ணணும். அதாவது இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுவீங்க. ஓகே. இன்கேஸ் வந்துட்டு நம்மளோட குரூப் இந்த பள்ளியோட ஒரு மாணவர்கள் வந்துட்டு யாராவது ஒரு ஆளு நம்மளோட ப்ரோக்ராம்ல இல்ல செய்யல அப்படின்னு இருக்கும்போது நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல தனிப்பட்ட முறையில அந்த மாணவர்களுக்கு தெரிவிப்போம். ஏன் என்ன ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா, நம்மளால உதவி செய்யணுமா அப்படின்னு வந்து நாங்கள் அணுகி உங்களுக்கு உதவி செய்வோம். நாங்க மட்டும் இல்ல, உங்க பள்ளி ஆசிரியர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்த கட்டம். ஓகே, மாணவர்கள் வந்து இது செஞ்சுட்டோம் டீச்சர், அது செஞ்சுட்டோம் டீச்சர், வீடியோ வச்சிருக்கோம் டீச்சர் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதெல்லாம் செஞ்சாங்களா, முறையா செஞ்சாங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு நாங்க பள்ளியில இருந்து டீச்சர் ஏதாவது பிரச்சனைங்களா, மைக் ஆன் ஆகுது தமிழ். ஓகே, தேங்க்யூ. ஓகே, இப்ப நாங்க வந்து அதாவது பள்ளியில இருந்து ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு கார்டு கொடுப்பாங்க. ஒரு கார்டு வந்து பள்ளியில இருக்கும், ஒரு கார்டு வந்து உங்க ஜேர்னல் செய்றீங்களா அதுல நீங்க ஒட்டிடுவீங்க. ஒவ்வொரு நிகழ்வு முடிந்த பிறகு, அதாவது வீடியோவா உங்களோட இதுல அப்லோட் பண்ண பிறகு வீட்டுல உள்ள புக்லயும் டிக் பண்ணிக்குவீங்க, பள்ளியில் உள்ள இந்த கார்ட்லயும் டிக் பண்ணிக்குவீங்க. ஏன் டீச்சர் இங்க நாங்க இது டிக் பண்றதுனால எங்களுக்கு என்ன டீச்சர் கிடைக்குது அப்படின்னு கேட்டா, அடுத்த கட்டம் டீச்சர் உங்களுக்கு அதை வந்து ஐயா கொஞ்ச நேரம் உங்களோட மைக் ஆஃப் பண்ணிட்டு கேளுங்க அப்புறம் எதுவாக இருந்தாலும் டீச்சர் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். நன்றி. ஓகே, அடுத்த கட்டம். ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த நிகழ்வு செய்யறதுனால என்ன நன்மை, அதாவது இந்த பயோனிட்டில இத்தனை 6 ப்ரோக்ராம் டீச்சர் சொன்னேன், இது செய்யறதுனால என்ன நன்மைன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம எல்லாமே வந்து எப்படி இருந்தாலும் மலேசிய கல்வி திட்டத்துக்கு ஈக்குவலா நம்ம போனோம். அந்த வகையில நீங்க ஒவ்வொரு ஆசிரியருக்கும் தெரியும், மாணவர்களோட நன்னடத்தைய வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். இந்த SSDM வந்து முந்தி சாலா லாக்கு டிசிப்ளின் முறைட் வந்து இருந்துச்சு. அப்ப வந்து அங்க வந்து மாணவர்கள் தவறு செய்தா ஒண்டி அதுல கொண்டு போய் போடுவாங்க ஆசிரியர்கள். இப்ப வந்துட்டு மொய்ஸ்னு ஒரு இதுல வந்துட்டு பொங்குருசன் அமலன் பாயன் கொடுத்துட்டாங்க. அந்த மாணவன் பள்ளியில மட்டும் இல்ல, வேற எங்க ஒரு நல்ல விஷயங்கள் செய்தாலும் அந்த தகவலை நீங்க அந்த பொங்குருசன் அமலன் பாயில போயிட்டு கீன் பண்ணணும். அப்ப ஒவ்வொரு மாணவனும் எப்பொழுதும் எந்த உதவி செய்றீங்களோ எது செய்தாலும் உங்களோட, இப்ப என்னோட பள்ளியில நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களோட மைக்கிட் நம்பரை எழுதி பாக்கெட்ல வச்சுக்கோங்கயா. ஏதாகில உதவி செய்துட்டு டீச்சர் எனக்கு அமலன் பாய் போட்டுட்டீங்களான்னு கேளுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த பிள்ளைங்க செய்யறாங்க, செய்யும் பொழுது இதை எதிர்பார்த்து செய்ய மாட்டாங்க. இல்ல நான் டீச்சர் ஐயா கொஞ்ச நேரம் ஸ்பீக்கர்னா ஆஃப் பண்ணிட்டா நல்லது. ஓகே, இது பிள்ளைங்க எதிர்பார்த்து செய்யல, ஆனா வந்து பிள்ளைங்களுக்கு நம்ம வந்துட்டு ஒரு ஊக்குவிப்பு கொடுக்கறது தானே. அடுத்த முறை நம்ம கேட்கறதுக்கு முன்னுக்கு அவங்க உதவுவாங்கல்ல, அதனால சரி. இந்த பண்பு வந்து நீங்க பாத்தீங்கன்னா புறப்பாட நடவடிக்கையிலயோ இந்த 6 ஆக்டிவிட்டியும் நம்மளோட புறப்பாட நடவடிக்கையிலயும் இருக்கு. அடுத்து நட்பண்பு நடவடிக்கை, கேரக்டர் பில்டிங்னு ஒண்ணு இருக்கு, அதுலயும் இருக்கு. இந்த கேரக்டர் பில்டிங் வந்துட்டு நீங்க வந்துட்டு நேரா பார்க்க முடியாது. எப்படி இருந்தாலும் பிபிடியை நீலாய் பண்ணும் பொழுது ஒவ்வொரு ஆசிரியரும் வந்து மாணவர்களை நீலாய் பண்ணும் பொழுது இந்த விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க. டீச்சர் கொடுத்துருக்கேன், கமஞ்சரியன் சசியா முரேட்ல இது இருக்கு. இந்த விஷயத்த டீச்சருங்க நீலாய் பண்ணுவாங்க. நீலாய் பண்ணும் பொழுது இது எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இதுக்கு வீட்டுல அம்மா அப்பாவா நம்ம எப்படி நம்ம பிள்ளைங்களை ரெடி பண்ணி கொண்டு போறோம், அந்த வகையை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, அடுத்து ஓகே டீச்சர் சொன்னால கேரக்டர் பில்டிங். ஓகே, அதுக்கு முன்னுக்கு நம்மளோட மலேசிய கல்வி திட்டம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு மாணவர்களை எப்படி உருவாக்கணும்னு ஒரு விஷயத்த நமக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு மனிதன், ஒரு தனிப்பட்ட மனம், அதாவது கமஞ்சரியன் முரேட் சொல்றாங்க. நீங்கன்னா வந்து பிபிடியோட ரிசல்ட்ஸ் பெற்றோர்களா நம்மனா ஸ்கூலுக்கு போயிருந்தா ஆசிரியர் சொல்லுவாங்க கமஞ்சரியன் முரேட், டிபி, தஹாப்பங்குவாசானு, பிபிடி, யுஎஸ்ஆ, அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லுவாங்கல்ல. அது எதை போக்கஸ் பண்ணுதுன்னா ஒவ்வொரு தனி மனித மேம்பாட போக்கஸ் பண்ணும். ஒரு மனிதன் இப்ப அதனாலதான் பரீட்சைனா எடுத்தாங்க. ஒரு பையனும் இன்னொரு பையனோட நீங்க
பண்டிங் பண்ணக்கூடாது. அவனோட தனிப்பட்ட மேம்பாடு என்னது? நல்லா படம் வரைகிற பையன் நல்லா படிக்கணும்னு இல்லை. சோ அவனோட அந்த தனிப்பட்ட மேம்பாடை டெவலப் பண்றதுக்கு இந்த கல்வி திட்டம் உதவி செய்யணும். அடுத்து தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன் செய்யணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த 6 ஆக்டிவிட்டியும் நீங்க பார்க்கும் பொழுது ஒவ்வொரு கட்டமும் அவங்க பெற்றோர்கள் கூட தொடர்பு கொள்வாங்க. அப்ப இது ஏன் செய்யறோம், அது ஏன் செய்யறோம்னு சில விஷயங்கள் தெரியலன்னா இன்டர்நெட்ல தேடுவாங்க. இது எல்லாம் நடக்கும். அடுத்து பொறுப்புணர்வு. இப்ப வந்துட்டு முடிஞ்சா இப்ப என்ன செய்வோம்னா நம்மனா வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க பேரண்ட்ஸ்னா பிள்ளைங்களுக்கு எல்லாமே வந்து செஞ்சு கொடுத்துருவோம். ஸ்டாக்கின்ல இருந்து ஷூல இருந்து எல்லாமே கொடுத்துருவோம். அதனால அந்த பொறுப்புணர்வு சற்று குறைஞ்சிரும் பிள்ளைங்க கிட்ட. ஆனா நம்ம என்ன செய்யணும், அந்த பொறுப்புணர்வை எப்படி கொண்டு போறதுதான் இந்த 6 ஆக்டிவிட்டி மாணவர்களே சுயமா செய்யும் பொழுது அந்த பொறுப்புணர்வு அவங்களுக்கு தெரியும். அடுத்து டிஜிட்டல். இப்ப நம்ம எல்லாம் இணையமயம் தான் போயிட்டு இருக்கோம். அதனாலதான் இந்த மீட்டே நம்ம இணையத்துல நடத்துறோம். சோ அதுவும் வந்து மாணவர்களை வளப்படுத்தும். வீடியோ செய்யும் பொழுது இதெல்லாம் வரும். அடுத்து வந்து பலத்துறை கல்வி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்மளோட அந்த 6 விஷயமும் வந்து ஒரு பயோனிட்டியோட அந்த 6 விஷயமும் வந்துட்டு அவங்களுக்கு பலத்துறை கல்வி, வாழ்வியல் கல்வியை தான் நம்ம படிச்சு கொடுக்குறோம். இப்படி செஞ்சா இப்படி வாழலாம், இயற்கையோட நேசிக்கலாம் அப்படின்னு. அடுத்து திங்கிங் ஸ்கிலும் அவங்களுக்கு வளரும். ஓகேங்களா? வாழ்நாள் கற்றல் இவங்களோட வாழ்க்கையில இப்ப புக்ல படிக்கிறது இப்ப மட்டும் இல்ல, சரிங்களா? லைஃப் லாங் அவங்களுக்கு போவோம். ஓகே, இதுல இப்ப புதிதா மலேசிய கல்வி திட்டத்துல 2027ல கேரக்டர் பில்டிங்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. கேரக்டர் பில்டிங்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அதோட அந்த இப்ப டீச்சர் நான் வந்து அதோட லிபர்ட் உருஸ் KPM-க்கு போயிருந்தேன். அப்போ வந்துட்டு இந்த மாணவர்கள் வந்து அறிவாளி மாணவர்கள் அதிகமா வராங்க, ஆனா பண்புள்ள மாணவர்கள் இன்னும் வரல. அப்ப 2027ல பண்புள்ள மாணவர்களை உருவாக்குறதுக்காக போகணும்னு சொல்லி கல்வி திட்டத்துல மாற்றத்தை கொண்டு வராங்க. ஒரு கேரக்டர் பில்டிங்னு ஒரு ப்ரோக்ராம். ஆனா 2027ல தான் அவங்க பிளான் பண்ணிருக்காங்க. நம்ம பயோனிட்டி எப்ப செஞ்சிட்டோம், 2024லயே வந்து அடித்தளம் போட்டுட்டோம். மாணவர்களோட கேரக்டரை பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்ப நம்ம இன்னும் அட்வான்ஸா போறோம். நம்ம தமிழ் பள்ளிகள், அதாவது இந்த 25 தமிழ் பள்ளிகள் ஒண்டி மாணவர்கள் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போறாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து ஓகே என்ன நன்மை அப்படின்னு கேட்டா, எல்லா மாணவர்களுக்கும் இந்த சர்வதேச சான்றிதழ் கிடைக்கும். மாணவர்களுக்கு மட்டுமல்ல, மாணவர்களை வழி நடத்திட்டு போறது எல்லாம் பெற்றோர்கள். அப்ப இந்த சர்வதேச சான்றிதழ் வந்து மாணவர்களுக்கு கிடைக்கும். பெற்றோர்களுக்கு வந்து உங்களுக்கும் வந்து சான்றிதழ் கிடைக்கும். அடுத்து வந்து ஆசிரியர்கள், பள்ளியில ஆசிரியர்கள் வந்து நீங்க தான் வந்து அவங்கள ஒரு சில விஷயங்களை அவங்களுக்கு சந்தேகமா இருக்கும் பொழுது ஆசிரியர்கள் கிடைக்கிற சான்றிதழ் என்ன டீச்சர் நன்மை எங்களுக்கு அப்படின்னு கேட்டா, நீங்க SPL KPM-ல நீங்க லத்தேஹன் கீழே இதை போடலாம். இதனால வந்து உங்களுக்கு மத்த கிரெடிட் ஏறும். சரிங்களா? அடுத்து நீங்க வந்து நயப்பங்காட் போறீங்கன்னா ஒவ்வொரு இந்த சான்றிதழ் எல்லாம் வேணும்ல, இன்டர்நேஷனல் சர்டிபிகேட்னா, சோ இதெல்லாம் உங்களுக்கு உதவும். அடுத்து பள்ளிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஏன்னா பயோனிட்டி பள்ளி. அடுத்து வந்து நம்ம ஸ்காஸ்னு ஒரு விஷயத்த வந்து போடும் பொழுது ஜரிங்கான் ஜலினான் எவ்வளவு செஞ்சிருக்கோம் அந்த தகவலை போடும் பொழுது இதெல்லாம் வந்து பள்ளிக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். இது என்ன சொல்லுவாங்கன்னா வின்-வின் சிச்சுவேஷன். ஒண்ணு உங்களுக்கும் பயன் இருக்கு, மாணவர்களுக்கும் பயன் இருக்கு. யாரையும் வந்து நம்ம பின் தள்ளிட்டு ஒரு ஆளு ஏறல. சரிங்களா? ஓகே, அடுத்து ஓகே ஏன் டீச்சர் இதை செய்யணும், ஏன் இப்ப நாங்க இதெல்லாம் பத்தி யோசிக்கணும், நாங்க ஏன் செய்யணும்னு கேட்டா ஒரே ஒரு காரணம் தான். இவ்வுலகம் பல உயிரினங்கள் இருக்கு, உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த உயிரினங்கள் எல்லாம் சிறப்பா இருக்கா விட உங்களுக்கு தெரியும். சிறப்பா இருக்கா, நல்லா ஆரோக்கியமா இருக்குமா அப்படின்னு கேட்டா அந்த தகவல் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஓகே, ஏன் இந்த காரணம் வருதுன்னா, மனிதன் வந்து நான் பெருசு, எனக்கு கீழேதான் நீங்கன்னா அப்படின்னு நினைக்கிற நிலைதான் இந்த உலகத்தோட அவ்வளவு மாற்றங்கள்ல எல்லா உலகமும் அழிஞ்சுக்கிட்டே வருது. இயற்கை அழியுது, இது அழியுது. நம்ம வந்து நம்மளோட சுயநலத்துக்காக மட்டும் நம்ம வாழ்றோம் தவிர மத்த எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு வரோம். ஓகே, அந்த உணர்வு மாணவர்கள் கிட்ட இருந்து நம்ம குழந்தைகள் கிட்ட இருந்து வெளியாக்கிட்டு
குழந்தைகள் எப்பொழுதும் என்ன நினைக்கணும்னா, இங்க ஒரு படம் கொடுத்திருக்கோம் பாருங்க, இங்க ரவுண்டா ஒரு படம் இங்க கொடுத்திருக்கோம் பாருங்க, இந்த படம். நாங்களும் வந்து இந்த உலகத்துல ஒரு ஆளுதான். அதான் எங்க டீச்சர் ஒண்ணு கீழே கொடுத்திருக்கேன். இந்த பூமி நமக்கு மட்டும் வீடு அல்ல, நமக்கும் வீடு. அப்படின்னா நானும் தான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லணும் தவிர, இல்ல நான் மட்டும் தான் இருப்பேன்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? அதுல வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும். அதை எங்க சொல்லணும்? எங்க சொல்லணும்னா, அம்மா அப்பா ஒவ்வொரு நாளும் பிள்ளைங்க கிட்ட அதை சொல்லி வளர்க்கணும். பரவாயில்ல, நான் காடி இருந்து குப்பை எடுத்து வெளியே போடு அப்படின்னு சொல்லாம, இந்த குப்பை என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்க முடிவெடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பான இருக்கும். ஓகே, அடுத்து மனிதர்கள் இயற்கையை இப்ப அவங்களோட சுயநலத்துக்காக அவங்க செய்த இதனால என்னென்ன பாதிப்புகள்லாம் இப்ப வந்திருக்கு. இப்ப நம்ம வாழும் பொழுதே நமக்கு இப்படி இருக்கு. நம்ம குழந்தைகளை நம்ம விட்டுட்டு போயிட்டோம்னா அவங்க எதுல வாழ போறாங்க? ஒண்ணுமே வழிகாட்டாம போயிட்டா எப்படி வாழ போறாங்க? இதே மாதிரி சுயநலமா வாழ்ந்து இப்படியேதான் போறாங்களா? அடுத்த சந்ததியினர் இருப்பாங்களா? எப்படி இருப்பாங்க? அந்த தகவலை அவங்களோட மனசுல கொண்டு போய் பதிய வைக்கணும். எதை விட்டுட்டு போறோம்? நம்ம ஒரு பாதுகாப்பான இயற்கையோ, அடுத்து ஒரு பண்புள்ள மாணவனையும் ஒரு குழந்தையும் நம்ம விட்டுட்டு போனோம். ஒரு அம்மாவா ஒரு அப்பாவா நம்மளோட முதல் கடமையே வந்து நம்ம பிள்ளை சரியான பிள்ளையா இருக்கா, இயற்கையோட ஒன்றிணைந்து வாழுதா, அதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? அதுதான் இந்த பயோநிதி திட்டம். உங்களை எல்லாருக்கும் தெரியும், எல்லாமே சிறப்பான அம்மா அப்பா. ஒரு சில சமயங்கள்ல வந்து நமக்கு ஒரு தூண்டுகோல் வேணும்ல. என்னது தூண்டுகோல் இல்லைன்னா நம்மளால வந்து அந்த விஷயத்த சிறப்பா செய்ய முடியுது. நம்ம மறந்துடுவோம். நம்மளோட இந்த பிஸி ஷெடியூல்ல வந்து இந்த இயற்கையும் மறந்துடுவோம். அடுத்து வந்து இந்த பண்பை ஊட்டுற அந்த விஷயத்தையும் மறந்துடுவோம். சோ அததான் உங்களுக்கு நினைவூட்டுறதுக்காக இந்த பயோநிதி திட்டம். ஓகே, அடுத்து எங்களோட மெயின் நோக்கமே வந்து இந்த ஃபேமிலி யூனிவர்சிட்டி உருவாக்குறது தான். ஃபேமிலி யூனிவர்சிட்டியா டீச்சர்? குடும்ப பல்கலைக்கழகமா டீச்சர்? என்ன டீச்சர்? ஓகே, எல்லாமே குடும்பத்துல இருந்து தான் போகுது. சரிங்களா? இந்த குடும்ப பல்கலைக்கழகத்தை உருவாக்குறதுக்கு ஒரு குடும்பத்துல எப்படி ஒரு அம்மாக்கு அப்பாக்கு நம்ம உடம்புல எப்படி கை காலு தலை எல்லாமே அதோட பங்குகள் ஆகுதோ, அதே போல இந்த குடும்ப பல்கலைக்கழகம்னா தெரியும், யூனிவர்சிட்டியில எப்படி எல்லாமே போயிட்டு சிறப்பா வருதோ அது போல இந்த குடும்பத்துல இருந்து குழந்தைகளுக்கு அந்த உருவாக்க முடியும். இந்த அம்மா அப்பா எல்லாம் வந்து ஒரு சிறந்த குழந்தைகளை உருவாக்க முடியும். அதே போல பள்ளி வந்துட்டு அவர்களுக்கு தூண்டுகோலா இருக்க முடியும். இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்றது, ஆரோக்கியம் பள்ளி தூண்டுகோலா இருக்க முடியும். அடுத்து இது மட்டும் போதுமான்னு பார்த்தா நம்ம அது மட்டும் அவங்க கூட மட்டும் இல்லையே, இந்த பயோநிதி சமூகம் கூட இருக்கும். பயோநிதி சமூகம் மட்டும் இல்ல, எல்லாத்துக்கூடயும் வாழ போறோம். அந்த சமூகத்தோட எப்படி ஒன்றிணைந்து வாழ்ந்து நட்பண்போட வாழ்றது, அந்த விஷயத்துக்கு ஒரு தொடர்பு இருக்கும். அடுத்து அதத்தான் வந்து எங்களுடைய இந்த ஜோபா குழுவினர்கள் வந்து உங்களுக்கு வழிகாட்டியா இருந்து உதவி செய்யறோம். என் டீச்சர் எங்களுக்கு தெரியாது, நீங்க சொல்றோமான்னு கேட்டா உங்களுக்கு எல்லாம் தெரியும். நாங்க உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு லைட் ஏத்துறோம். லைட்டு முடிஞ்சா இப்பதான் உங்களுக்கு விளக்கேத்தி வைக்கிறோம். சரிங்களா? ஓகே, அடுத்து ஓகே, நமது செயல்முறை எப்படி இருக்க வேண்டும்? ஓகே, பாத்துட்டீங்களா எப்படி இருக்கணும்னு? ஓகே, நமக்கு இப்ப 6 விஷயங்கள் நான் முதல்ல சொன்னேன். அது வந்து நமக்கு ஒரு பழக்கமா இருக்கணும். சரிங்களா? டீச்சர் நீங்க சொன்னீங்க, நாங்க படம் பிடிச்சிட்டோம், ஒரு வாரம் செஞ்சுட்டோம், போதும் தானே, படம் பிடிச்சு போட்டுட்டோம், அப்படி இல்ல. ஒவ்வொரு செயலும் திரும்ப திரும்ப செய்யணும். அதாவது ஒரு திவானி ஓகே ஓகே இந்த ஒவ்வொரு செயலும் நம்ம செய்த ஒவ்வொரு செயலும் நமக்கு பழக்கமாகணும். பெற்றோர்களாகிய நமக்கு அது பழக்கமாகணும். ஒவ்வொரு வாட்டியும் அதை வந்து திரும்ப திரும்ப செய்யணும். டீச்சர் நீங்க ஆகஸ்ட் தான் சொன்னீங்க, ஆகஸ்ட் செஞ்சா போதுமா? அப்படி இல்ல, உங்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த பழக்கத்தை கொண்டு வரணும். இந்த பழக்கம் வந்து அப்படியே வழக்கமா ஆகணும். வழக்கமா ஒரு செயலை நீண்ட காலத்துக்கு செஞ்சுட்டே வரணும். இது நம்ம செஞ்சிட்டோம் போதும், படம் பிடிச்சிட்டோம், அப்டேட் பண்ணிட்டோம் போதும், அப்படி இல்ல, இது வழக்கமாகணும். இந்த வழக்கம் ஒழுக்கமாகும். எப்ப ஒழுக்கமாகும்னா, ஒருவர்
அல்லது பலர் ஒரு நற்செயல், அங்க பாருங்க நற்செயல்னு உள்ளத நான் ஹைலைட் பண்ணிருக்கேன், அந்த நல்ல செயலை திரும்பி திரும்பி செய்யணும். குப்பை வீசுறது நல்ல செயலா இல்ல. அப்ப குப்பைய குப்பை தொட்டியில போடணும், பிரிச்சு போடணும். அந்த விஷயத்த அவங்க அந்த நற்செயலை செய்து செய்து அதை ஒழுக்கமாக்கணும். மாணவர்கள் ஒழுக்கமாக்குறது பள்ளியில சொன்னா மட்டும் பத்தாது, பெற்றோர்களாகிய நீங்களும் அதுக்கு வழிவகுக்கணும். சரிங்களா? அடுத்து இந்த பண்பு இந்த நம்ம சொன்ன அந்த 6 விஷயமும் ஒரு காலகட்டத்துல பண்பாடா ஆகும். பலர் ஒரு செயலை நீண்ட காலத்திற்கு செய்யும் பொழுது அது திரும்ப திரும்ப செய்யும் பொழுது அது பண்பாடாகும். எப்படி பண்பாடாகும்? ஓகே, இந்த விஷயங்கள் இப்ப நாங்க சொன்ன விஷயங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, குப்பையை பிரிக்கணும், நெகிழியின் பயன்பாடு குறையும், அந்த மாதிரி சொன்ன விஷயங்களை மாணவர்கள் கடைபிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, இவங்க இப்ப நான் 3ஆம் ஆண்டுல கடைபிடிக்க ஆரம்பிச்சவங்க மனுங்கா வர எல்லாம் கடைபிடிச்சு போய் அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க குழந்தைகளுக்கு கண்டிப்பா அதை சொல்லி தருவாங்க. அப்ப சொல்லும் பொழுது அது பண்பாடா ஆயிரும். சரிங்களா? பண்பாடா ஆயிட்டா இந்தியர்கள் பண்பாட்டிற்கு அதிகமான பண்பாடு நம்ம தான் வச்சிருக்கோம். உணவு முறையில இருந்து எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. அதுல இதையும் சேர்த்துக்குவோம். சரிங்களா? ஓகே, அடுத்து ஓகே, ஸ்லைடே முடிஞ்சிருச்சு. ஓகே, அனைவருக்கும் நன்றி. ஆனா இப்ப கேள்வி பதில் அங்கம் ஏதாகிலும் கேள்விகள் கேட்கிறோம்னா கேட்கலாம். இருங்க, டீச்சர் ஸ்லைட காட்டிடுறேன். சாட் பாக்ஸ்ல கேள்வி கேட்கலாம். இல்லைன்னா கை தூக்கி சொல்லிடுங்க. கை தூக்கி நம்ம அனுமதி, கை தூக்கி கேள்வி கேட்கலாம், இல்ல சாட் பாக்ஸ்ல நீங்க அடிக்கலாம். உங்களுக்கு ஏதாகிலும் தெரியலன்னா ஷேர் பண்ணலாம், என்கிட்ட கேட்டுக்கலாம், நாங்க சொல்றோம். டீச்சர் ரொம்ப வேகமா போயிட்டுனா இல்ல விளங்கிடுச்சா? டீச்சர் வணக்கம். டீச்சர் வணக்கம், சொல்லுங்க டீச்சர். இப்ப நீங்க சொன்னது நாங்க பாதியில இருந்து ஜாயின் பண்ண, பாதியில இருந்து அந்த மூலிகை உணவு தான் ஜாயின் பண்ணிருக்கேன். ஓகே. சோ இப்ப எங்களுக்கு இந்த டீடைல்ஸ்லாம் நீங்க குரூப்ல அப்டேட் பண்ணுவீங்களா இல்ல ஸ்கூல்ல அப்டேட் பண்ணுவாங்களா? இல்ல, நம்ம குரூப்ல அப்டேட் பண்ணுவோம். இப்ப நம்ம இந்த கூகுள் மீட்டோட ஒரு வீடியோ ரெக்கார்டிங் செஞ்சிருக்கோம்ல, அதையும் அந்த குரூப்ல நம்ம ஷேர் பண்ணுவோம். அடுத்து ஆகஸ்ட் மாசம் நீங்க ஆரம்பிக்கும் பொழுது பள்ளி ஆசிரியர்கள் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஓகே டீச்சர். டீச்சர் ஏதாவது ஸ்கிப் ஆயிடுச்சுன்னா அது நம்ம செய்ய முடியாம போயிடுச்சுன்னா பரவாயில்லையா, இல்ல எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணியாகணும்? எல்லாமே அப்டேட் பண்ணாதான் சிஜில் கிடைக்கும். அந்த 6 ஆக்டிவிட்டியும் செய்யணும். ஆனா டைம் எடுத்து செய்தாலும் பரவாயில்ல, ஆனா 6 செய்தாதான் சிஜில் கிடைக்கும். ஓகே டீச்சர், தேங்க்ஸ் டீச்சர். டீச்சர் இப்ப நீங்க கேட்டதுல எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, தேங்க் யூ. அடுத்து யார் பேசணுமோ அவங்க கை தூக்கட்டும், அப்புறமா டீச்சர் அனுமதி கொடுத்தோன்னா கேட்கலாம். கேள்விகள் இல்லைன்னா நான் இந்த நிகழ்வு அடுத்த அங்கமாக திரு மனோகரன் அவரிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி. தலைமை ஆசிரியர் ஓகே, நன்றி ஐயா. இப்ப சார் பேச போறாரு. நம்ம மைக் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி. வணங்குது டீச்சர், எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, இப்ப நம்ம சார் பேச போறாரு, நம்ம அவருக்கு வழி கொடுப்போம். யாதும் உயிரே, யாவரும் உறவே, உயிரனைத்தும் உய்க. வணக்கம். இந்த நிகழ்வை இன்று நம்மளுக்கு நடத்தி சென்ற பயோனிட்டி சர்டிஃபைட் ட்ரெயினர் தலைமை ஆசிரியர் சரஸ்வதி, எஜிகேடி லடாங் ரம்பாய் கோலஸ்லேங்கூர் தலைமை ஆசிரியர். இவர் ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு உயிர்மை பயிற்றுனர். அவர்களுக்கு முதலாவதாக ஜான் பிரித்தோ அகாடமி ஆஸ்திரேலியாவின் சார்பில் நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைமை ஆசிரியரின் உரையில் பல சான்றோர்களையும் பெற்றோர்கள் மற்றும் பள்ளி நிர்வாக அனைத்து நபர்களுக்கும் நான் வணங்கி இந்த நிகழ்வில் ஒரு சில வார்த்தைகளை கூற கடமைப்பட்டுள்ளேன்.
இந்த பள்ளி வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பள்ளி. ஏன்னா மலேசியாவிலே 530வது பள்ளி இது. 530வது பள்ளி இந்த பள்ளி. ஒரு நவீன பள்ளி, நவீன தோற்றத்தில் இருக்கின்ற பள்ளி. இந்த திட்டத்தில் இது வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பள்ளியில வந்து TS25 இருக்கும். இது வந்து BS25, அதாவது பையூனிட்டி ஸ்கூல் 25. அப்படின்னா இந்த ஆண்டும் அடுத்த ஆண்டும் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். இதில் வந்து 25 பள்ளிகளில் பேரா மாநிலத்தில் இருக்கின்ற ஒரே பள்ளி வந்து இந்த பள்ளி தான். அதுக்காக நாங்கள் மிகவும் இந்த பள்ளி மேலாளர் குழு தலைவருக்கும் துணைத் தலைவர், ஏன்னா அவங்களுக்கு தான் நாங்கள் முதல் பேசணும். அப்புறம் தலைமை ஆசிரியர் நாங்கள் வந்து அவரை வந்து அந்த பள்ளி திறந்த பிறகு 11ஆம் நாள் வந்து பார்த்தோம். உடனே இந்த பள்ளிக்கு வந்த முதல் அனைத்துலக குழுவினர் மலேசியா, ஆஸ்திரேலியாவிலிருந்து மற்றும் தமிழகத்திலிருந்து 7 பேர் இங்க வந்திருந்தோம். ஸோ அப்பொழுது எங்களை வந்து வரவேற்று இந்த ஒரு உடன்படிக்கை செய்து அதன் அடிப்படையில் இந்த நிகழ்வு இங்கு நடைபெறுகின்றது. ஸோ ஆசிரியர் பயிற்றுனர் சொன்னது மாதிரி இது வந்து ஒரு சான்றிதழுக்காக அல்ல. ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. 3 ஆசிரியர்கள் சொல்லுவோம். அதாவது வந்து நம்பர் 1 டீச்சர் இஸ் அ பேரண்ட்ஸ், குடும்பம். 2வது ஆசிரியர்கள், பள்ளி ஆசிரியர். 3வது இன்று வந்து டெக்னாலஜிஸ், அதாவது வந்து தொழில்நுட்பம். அப்ப தொழில்நுட்பம் இன்னைக்கு நிறைய வந்து ஆளுமைப்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில வந்து அப்ப வந்து அந்த டீச்சர் வந்து நம்ம 2ஐயும் இணைக்க பார்க்கிறோம். எப்படி வந்து ஒரு டெக்னாலஜியும் ஒரு இதையும் இணைக்கிறது மற்றும் சுற்றுச்சூழலும். ஸோ இதுதான் இது ஜஸ்ட் இந்த நிறுவனத்தை பத்தி நான் சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும். பெற்றோர்களுக்காக, பள்ளி ஆசிரியர்களுக்கும் மற்றும் நிர்வாகத்தினருக்கும். இது நாங்கள் வந்து இந்த ஜான் பிரித்தோ அகாடமி ஆஸ்திரேலியாவில் நிறுவப்பட்டது. இந்த தோற்றுநர் வந்து மலேசியா ஒரு காலத்தில் பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்த பொழுது அப்பிருந்து நாங்கள் ஆரம்பித்தோம். இது 5வது நடவடிக்கை இது நடைபெற்றது. அதாவது பெண்டமிக் காலத்திலிருந்து நடைபெறுகிறது இந்த போட்டி. இதான் இந்த நிறுவனத்தின் இது எந்த ஒரு கட்டணமும் இல்லாம ஒரு தன்னார்வ முறையில பள்ளிகளுக்கு நம்ம எப்படி உதவி செய்ய முடியும், அவர்கள் செய்திருக்கிற வரைக்கும் எப்படி செய்ய முடியும் என்பதற்கான் இந்த நடவடிக்கை. நான் தொடர்ந்து வந்து இது எப்படி நடக்க போகுதுன்னா வந்துட்டு நம்ம வந்து ஒரு என்ன செய்ய போறோம்னா வந்துட்டு இது வந்து குடும்ப பல்கலைக்கழகம். அப்ப என்ன செய்ய போறோம்னா நம்ம வந்து ஒரு பெற்றோர், இந்த பெற்றோரோட டீச்சர் யூ கேன் ஷோ த ஸ்லைட். அந்த ஸ்லைட்ல வந்து நீங்க அந்த வாட்ஸ்அப்லாம் இருக்குல்ல, மேபி அதை காமிக்கலாம். நம்ம என்ன செய்ய போறோம்னா வந்து ஒரு குழு அமைக்கணும். இப்ப வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு பள்ளியில ஒரு குழு அமைக்கணும், அதை வந்து பெற்றோர்கள் அமைக்கணும். அப்ப வந்து அது வாட்ஸ்அப் குரூப்ல இப்ப பள்ளியில பாத்தீங்கன்னா நிறைய வகுப்பறை இருக்கு. அதே மாதிரி தான் வந்து இது வந்து ஒரு வகுப்பறை மாரி அந்த குடும்ப பல்கலைக்கழகத்தை நம்ம வந்து ஒரு வாட்ஸ்அப்ல உருவாக்கணும். அதாவது அப்ப நீங்களா அதுல மெம்பர் ஆகுறீங்க. அப்ப அது வந்து எல்லா மாணவர்களும், அது பெற்றோர்களை பொறுத்து இருக்கு. அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் இந்த இதுல வந்து நம்ம சேர்ந்துக்கிறோம், அப்படி இந்த இதுல பார்ப்போம், நம்ம பிள்ளைங்களுக்கும் இதுல வந்து என்ன பயனடையுது, நம்மயும் பயிற்சி செய்வோம் அப்படின்னு சேர்ந்துக்கலாம். ஸோ முதலாவதாக இது முழுக்க எங்க இயங்க போகுது என்றால் இந்த மாரி நம்மளோட வகுப்பு நடைபெறாது. நம்ம அதோட இந்த புலனம் வாயிலாக வாட்ஸ்அப்ல தான் செய்வோம். அப்ப குழு அமைக்கணும். இப்ப அதுக்காகத்தான் இதுல ஒரு பெற்றோர், அதாவது தன்னார்வ முறையில வந்து வாலண்டியரா வந்து நீங்க வந்து ஓகே நான் வந்து இதுல வந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு நீங்க யாராச்சும் ஒருத்தர் சொன்னீங்களா, பள்ளி வந்து எடுத்துக்குவாங்க. அப்புறம் வந்து நீங்க ஒரு குரூப் ஆரம்பிச்சு எல்லாம் அதுல வந்து சேர்ந்துக்குவாங்க, ஜாயின் பண்றதுதான். அப்புறம் அதுக்கு பிறகு ஜான் பிரித்தோ வல்லுநர்கள் வந்து இப்ப அவங்க சொன்ன 6 நடவடிக்கை இருக்குல்ல, என் பானம், என் உணவு. அப்ப நம்ம ஒன்னொன்னா அதுக்கான விளக்கங்கள் எப்படி செய்வது என்று அதாவது அழகாக நகர்த்தி செல்வோம். ஸோ இப்பொழுது ஒரு பெற்றோர் யாராவது நீங்கள் வந்து முன் வந்து நீங்கள் வந்து அதை பத்தி நீங்க வந்து ஒரு வாலண்டியர். ஆனா அதுக்கு முன்னுக்கு ஒரு 2-3 பெற்றோர்கள் நான் கூப்பிடுறேன். பூவனா அம்மா இருக்காங்களா பக்கத்துல? பூவன் இருக்குங்களா? அம்மா இருக்காங்களா? ஜெயா அம்மா இருக்காங்களா பக்கத்துல? அப்பா இருக்காங்களா? யாரு சார்? chat boxல வந்து கேட்டிருக்காங்க, ஐ காட் क्वेश्चन போட்டிருக்காங்க. யாரு கேட்க சொல்லுங்க. யாரு? எஸ் யாரு? தலைமை ஆசிரியர் திவானி யாராச்சும் இருக்காங்களா? திவானியா? இல்லைங்களா? ஓகே. இப்ப தலைமை ஆசிரியர் கேட்டிருக்காங்க, இளங்கலையில் பட்டறையில் கலந்து கொள்ளாத மாணவர்கள் உயிர்மை பள்ளி திட்டத்தில் கலந்து
கண்டிப்பாக கலந்து கொள்ளலாம். இது எப்படி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு எப்படின்னா, இந்த வாட்ஸ்அப் குரூப் இவங்க திறந்துருவாங்க. இன்னைக்கு வர முடியல, இன்னைக்கு வேற ஒரு நிகழ்வு இருக்கு. அந்த பேரண்ட்ஸ் திறந்த பிறகு அவங்க அந்த யாரெல்லாம் ஜாயின் பண்றாங்களோ ஜாயின் பண்ணிக்கலாம். அதை வந்துட்டு இந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ண பிறகு அப்போ வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டியை அறிமுகப்படுத்துவோம். ஸோ இந்த நிகழ்வில் கலந்து கொள்வர்கள் மட்டும்தான் இதுல வந்து கலந்து கொள்ளும் இல்லை, இது கலந்து கொள்ளாதவர்களும் இதுல வந்து கலந்து கொள்ளலாம். இந்த 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 திட்டத்தில் கலந்து கொள்ளலாம். ஸோ இதுக்கான கூடுதல் விளக்கங்கள் நம்ம வாட்ஸ்அப்ல வந்து கொடுத்துக்கிட்டு இருப்போம். அதுல வந்துட்டு ஓகே. இப்ப டிவானி இருக்காங்களா? டிவானி அம்மா இருக்காங்களா பக்கத்துல? அப்பா இருக்காங்களா? டிவானி யார் இருக்கிற பக்கத்துல? ரைட். எனக்கு ஒரு பெற்றோர்கள் யாராச்சும் உங்க கருத்துக்களை வந்து இதுல வந்து பகிரலாம். பெற்றோர்கள் நான் ஒரு 3 பெற்றோர்கள் எஸ் திவானி அம்மா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சிஸ்டர் வணக்கம். உங்க கருத்துக்கள் சொல்லுங்க. நீங்க கேட்டீங்க இந்த நடவடிக்கையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டீச்சர். அம்மா சொல்லுங்கம்மா. யார்? டிவானியோட அம்மாங்களா? அங்க மைக் ஆன் பண்ணிருங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். ஓகே. இந்த நிகழ்வு நீங்க பாத்தீங்க. சோ இந்த நிகழ்வை பத்தி நீங்க உங்களோட கருத்துக்களை வந்து பரிமாறிக்கலாம். இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் சார். என்னது பெற்றோர்களை வந்து இதுல வந்து கவனத்தை வந்து இதுல கொண்டு போய் பிள்ளைங்களுக்கு வந்து எது நல்லது எது கெட்டதுன்றத வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு விஷயத்திலயும் சரி மற்ற விஷயத்திலயும் சரி இதை வந்து அவங்களுக்கு வந்து நம்ம உணர்த்தணும்ன்றத வந்து இந்த மீட்டிங் மூலமா தெரியப்படுத்தியிருக்காங்க. டீச்சருக்கு ரொம்ப நன்றி. அவ்வளவுதான் சார். நானும் இதை வந்து பின்பற்றி பிள்ளைங்களுக்கு எது நல்ல உணவு எது தேவையான உணவுன்றத வந்து நல்ல விஷயங்கள் எதுன்றதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதை உங்களுக்கு வந்து உணர்த்துறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் சார். நன்றி. நன்றி. ஓகே. ஒருத்தர் அதாவது லோகேஸ்வரி சிவபாலன் யாரு பக்கத்துல இருக்காமா? யாரு பக்கத்துல இருக்குது உங்க பக்கத்துல? இன்னொரு பெற்றோர்கள் யாராச்சும் ஒருத்தர் வந்து உங்கள் கருத்துக்களை சொன்ன பிறகு நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். வேற யார் இருக்கா? மாரியம்மா சுப்ரா இருக்காங்க. அவங்க ஜெயா நவீன்குமார், எஸ் மேனகா, எஸ் பேர் இருக்காங்க. அம்மா இருக்காங்களா? மேனகா ஓகே ரைட். ஓகே. இப்போ வந்து ஐ திங்க் ஓகே மேனகா அவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கம்மா. ஓகே. அங்க வந்து நம்மளுக்கு சில தகவல் இருக்கின்றது. தொடர்ந்து அப்புறம் ஏதாவது ஒரு பெற்றோர் வந்து இதுல வந்து நீங்க வந்து உங்களோட பேர்களை வந்து நீங்க முன்மொழிஞ்சிக்கலாம். அதாவது இந்த கூகுள் நம்ம வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கு நான் வந்து பொறுப்பு இதுல வச்சு ஒரு பெற்றோர்கள். வணக்கம் சார். எஸ் மாரியம்மா சொல்லுங்கம்மா. கேசவோட மதர் பேசுறேன் சார். எஸ் வணக்கம். ஓகே சார். எங்களுக்கு அதுல முழு விருப்பம் இருக்கு சார். ஏன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்ப நாங்க சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ எங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருக்கு. ஓகே சார். எங்களுக்கு முழு இது ஒத்துழைப்பும் நாங்க கொடுக்குறோம் சார். ஓகே ரைட். ஓகே. ஸோ அப்போ வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்கு நீங்க வந்து ஒரு பொறுப்பு எடுத்துக்கிறீங்களா? இல்ல பள்ளி உங்கள்கிட்ட தொடர்ந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க எப்படி இதை வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் நம்ம திறக்கிறதுன்னு? ஸோ நன்றி. தொடர்ந்து நான் வந்து இந்த ஜோபா தோற்றுநரை உயிர்மையார் அவர்களை அழைக்கின்றேன். அவர் பெற்றோர்களிடத்தும் ஒரு சில வார்த்தைகளை பகிர அழைக்கின்றேன். யாதும் உயிரே யாவரும் உறவே உயிரனைத்தும் உயிக. நான் வந்து 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் தான் எடுத்துக்குவேன், அதுக்கு மேல கிடையாது. இப்போ குழந்தைகள் யாரெல்லாம் உங்க பெற்றோர்கள் பக்கத்துல இருக்காங்களோ, பெற்றோர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள கேமராவுக்கு வர சொல்லுங்க. நீங்க பக்கத்துல உட்காந்துங்க. பெற்றோர்கள் தான் இப்ப கேமராவில் முகத்தை காமிக்கணும். மாணவர்கள் நகர்ந்துங்க. பெற்றோர்கள் கேமராவில் காமிக்கணும் முகத்தை. பெற்றோர்கள் தான். ஓகே. ஸோ 2-3 கேள்விகள் கேட்குறேன். நீங்க கை தூக்கி உங்களுக்கு கை தூக்குற ஒரு இது இருக்குல்ல, அங்க அதை அமுக்கணும். அப்போ அதை அமுக்குனீங்கன்னா நாங்க பெர்மிஷன் கொடுத்தோம்னா நீங்க பேசலாம்.
எல்லாரும் வந்து அதை பெற்றோர்கள் இல்லைன்னா மாணவர்கள் வந்து கேமரா முன்னாடி இருக்கலாம். பெற்றோர்கள் இருந்தா அவங்க வந்து கேமரா முன்னாடி வந்துடணும். இப்போ முதல் கேள்வி நீங்க வந்து அதுக்கு பதில் தெரிஞ்சதுன்னா அந்த கை தூக்குற ரெய்ஸ்ட் ஹேண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து அதை கிளிக் பண்ணணும். அதை தட்டினீங்கன்னா நான் உடனே அனுமதிப்பேன், நீங்க பேசலாம். ஓகே, முதல் கேள்வி, இந்த பயோனிட்டி திட்டத்தில் எத்தனை நடவடிக்கைகள் இருக்கு? 4, 5, 6? இந்த பயோனிட்டி திட்டத்தில் எத்தனை நடவடிக்கைகள் இருக்கு? கை தூக்குங்க பார்ப்போம். ஓகே, திலகவதி ராஜகோபால் பதில் சொல்லுங்க. வணக்கம் சார். 6. ஐயாவுக்கு வந்து ஒரு கைத்தட்டல் கொடுங்க. மற்றவங்க நிறைய பேர் கை தூக்கிருக்கீங்க. ஓகே, அதுல 2வது கேள்வி, ஆகஸ்ட் மாசத்துல 2 நடவடிக்கைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி டீச்சர் சொன்னாங்க. ஆகஸ்ட் மாசத்துல 2 நடவடிக்கைகள். அது என்னென்ன நடவடிக்கைகள் அதை மட்டும் சொல்லுங்க பாப்போம். கை தூக்குங்க. ஓகே, பகீரதன் சொல்லுங்க. பகீரதன் சுப்பிரமணியன். ஆகஸ்ட் மாசத்துல 2 நடவடிக்கைகள் என்னென்ன? யார் கை தூக்கி இருக்கிறா? ஓகே, பகீரதன். வெரி குட், அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல். என் உணவு என் பானம். ஓகே, 2வது கேள்வி, ஆகஸ்ட் மாசத்துல 2 நடவடிக்கைகள் முடிஞ்சு போச்சு. செப்டம்பர் மாசத்துல 2 நடவடிக்கைகள். செப்டம்பர் மாசத்துல 2 நடவடிக்கைகள். அது என்னென்ன? கை தூக்குங்க பார்ப்போம். திவானி யாரு கை தூக்கி இருக்கா? திவ்யஸ்ரீ கை சொல்லுங்க. செப்டம்பர் மாசத்துல 2 நடவடிக்கைகள். என் தோட்டம் என் உலகம். சூப்பர், அருமை. அது வந்து செப்டம்பர் மாசத்துல. அக்டோபர் மாசத்துல இன்னும் 2 நடவடிக்கைகள். அது என்னென்ன நடவடிக்கைகள்? அக்டோபர் மாசத்துல இப்போ என் உணவு என் பானம், என் தோட்டம் என் உலகம். அடுத்து அக்டோபர் மாசத்துல இன்னும் 2. அது என்ன? யாரு கை தூக்கி இருக்கா? திவ்யஸ்ரீ, திலகவதி ராஜகோபால். திலகவல்லி ராஜகோபால். என் சேவை என் உதவி. வெரி குட், என் சேவை என் உதவி. அருமை. ஓகே, இந்த 6 நடவடிக்கைகளையும் நம்ம வந்து செய்யும் பொழுது ஒரு போட்டோ எடுத்து ஒரு வீடியோ எடுத்து பண்ணணும்னு சொன்னாங்க. அது எத்தனை நிமிஷம் பண்ணணும்னு சொன்னாங்க? 1 நிமிஷமா, 2 நிமிஷமா, 10 நிமிஷமா, எத்தனை நிமிஷத்துக்குள்ள, அதாவது அந்த டியூரேஷன் சொன்னாங்க. மாரியம்மா கை தூக்கி இருக்காங்க, சொல்லுங்கம்மா. சார் 1 நிமிஷம் சார். அது கிட்டத்தட்ட 1 நிமிஷம். அதுக்கு சின்னதாகவும் இருக்கலாம், அது கொஞ்சம் 2 நிமிஷம் கூட இருக்கலாம். அப்போ அது ஒரு சின்ன. ஓகே, அப்படி அந்த வீடியோவை தயார் பண்ண பிறகு அதை வந்து எந்த குழுவில் அந்த இதை பதிவேற்றம் பண்ணணும்னு சொன்னாங்க? அதான் கேள்வி. நீங்க வந்து ஒரு வீடியோ தயார் பண்ண பிறகு எந்த குழுவில் பதிவேற்றம் பண்ணணும்னு சொன்னாங்க? கை தூக்குங்க. யாரு இது? பாண்டியா சொல்லுங்கய்யா. பள்ளிக்கூடம். அதாவது இந்த பெற்றோர்கள்லாம் சேர்ந்து ஒரு புலனக்குழு, வாட்ஸ்அப் குழு ஆரம்பிப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் குழு தனியா பயோனிட்டி, இப்போ இந்த ஹீவுட் பயோனிட்டி கம்யூனிட்டின்னு ஒரு வாட்ஸ்அப் குழு ஆரம்பிப்பாங்க. அதில் தான் நம்ம ஏற்ற போகிறோம். ஓகே, சரி, இதெல்லாம் செய்யறதுனால என்ன நன்மை அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. முக்கியமாக மாணவர்கள் வந்து அறிவுள்ள மாணவர்களா திகழ்றதா, திறமையான மாணவர்களா திகழ்றதா, அல்லது பண்புள்ள மாணவர்களா திகழ்றதா? இது எதுல, இந்த 3ல எது சொன்னாங்க? யாரு? பகீரதன் சொல்லுங்க. சிஜில் கிடைக்கும். இந்த 3ல எது சொன்னாங்க? அறிவுள்ள மாணவர்களா, திறமையான மாணவர்களா, பண்புள்ள மாணவர்களா? எது சொன்னாங்க? ஓகே, பண்புள்ள மாணவர்கள். இதான் அடிப்படை. ஓகே, இதோட நிறைவு பண்ணுவோம். மனோகரன் ஐயா சொன்னாங்க, நம்ம இதுல சம்பந்தப்பட்டவங்க ஓகே இந்த திட்டம் நல்லா இருக்கு அப்படிங்கிறவங்களாம் ஒரு வாட்ஸ்அப் குழு ஆரம்பிக்கலாம்னு சொன்னாங்க. வாட்ஸ்அப் குழு ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறவங்க மாத்திரம் அந்த இப்படி தம்ஸ் அப் இருக்குல்ல,
அதை வந்து டச் பண்ணுங்க. ஓகே, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குழு ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த கை ஹேண்ட் இந்த தம்ஸ் அப் இருக்குல்ல, அந்த இதில் தம்ஸ் அப் மட்டும் இது பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் கிடையாது, தம்ஸ் அப் கிளிக் பண்ணணும். இந்த மாதிரி தம்ஸ் அப், கை தூக்கக்கூடாது, இப்படி கை தூக்கக்கூடாது. சரி, தம்ஸ் அப். மாரியம்மா செஞ்சுருக்காங்க பாருங்க, தம்ஸ் அப். நம்ம வந்து ஒரு புலனக்குழு ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறவங்க தம்ஸ் அப் பண்ணணும். லோகேஸ்வரியா பண்ணியிருக்காங்க, பாண்டியா பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு புலனக்குழு ஆரம்பிக்கிறோம். இப்போ அது வந்து நம்ம பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்கள்லாம் சேர்ந்து, பெற்றோர் ஆசிரியர் சங்கம்லாம் சேர்ந்து அவங்க நீங்கள் முடிவு பண்ணிங்க ஒரு புலனக்குழு, அது சீக்கிரம் நம்ம ஆரம்பிப்போம். நம்ம இந்த ஜோபா ஆஸ்திரேலியா இந்த கல்விக் கழகம் வந்து ஆஸ்திரேலியாவில் பதிவு பெற்ற நிறுவனம். இது மலேசியாவில் மாத்திரம் இல்லை, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, இந்தியா, இப்போ பல நாடுகளில் வந்து இந்த மாதிரியான வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். இப்போ அதுக்குரிய சர்வதேச சான்றிதழ் உங்களுக்கு கிடைக்கிறது வந்து உங்கள் பள்ளி, அதை வந்து 25 பள்ளிகளில் 530வது பள்ளியாக இப்போ நம்ம துவங்கப்பட்டு இப்போ அது 25 பள்ளிகளில் ஒன்றாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. வாழ்த்துக்கள். இதை தொடர்ந்து இப்போ இந்த 3 மாதம் கழித்து நாங்கள் வந்து மலேசியாவுக்கு வருவோம். நான் ஆஸ்திரேலியாவிலேருந்து வருவேன், சில நண்பர்கள் வந்து ஊர்லேருந்து வருவாங்க, சிங்கப்பூர்லேருந்து வருவாங்க, ஸ்ரீலங்காலேருந்து வந்து உங்களுக்கு நேரடியாக இந்த சான்றிதழ்களை கொடுப்போம். அது வரைக்கும் நன்றி. நம்ம அந்த புலனக்குழுவில் சந்திப்போம். நெறியாளர்கிட்ட கொடுக்குறேன். நெறியாளர்கிட்ட போறதுக்கு முன்னாடி நீங்க இப்ப எல்லாம் வந்து உங்களுடைய மைக்கை ஆன் பண்ணிட்டு, எல்லாருமே மைக்கை ஆன் பண்ணிட்டு, இப்ப நம்ம வந்து சரஸ்வதி டீச்சர் வந்து நமக்கு எவ்வளவு தெளிவா கிளாஸ் எடுத்தாங்க, சரஸ்வதி டீச்சர் தெளிவா எடுத்தாங்கல்ல, அதனால எல்லாரும் மைக் ஆன் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? எல்லாரும் மைக் ஆன் பண்ணிருங்க. நன்றி ஐயா, நன்றி. நெறியாளர் நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். இப்ப மைக் ஆஃப் பண்ணிக்கலாம். நெறியாளர் இருக்காங்களா? சரி, இவ்வேளையில் இந்த நிகழ்வுக்கு நல்ல ஒரு அருமையான திட்டம், அதாவது 6 திட்டமும் அருமையான திட்டம். சரியா? என் உணவு, என் பானம், என் தோட்டம், என் உலகம், என் சேவை, என் உதவி. சரியா? இன்றைய சூழ்நிலை நம்ம பார்த்தோம்னா வந்து இந்த தொழில்நுட்பத்தை நம்ம நோக்கி வந்து என்ன பண்றோம்னா அதை நோக்கி வேகமா ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த தருணத்துல இயற்கையோட இயந்த வாழ்வு. சரியா? இயற்கை இல்லைன்னா நம்ம இல்லை. அதை பத்தி இந்த ஜோபா கல்வி கழகம் வந்து அருமையான ஒரு நிகழ்வை வந்து நடத்துறாங்க. அதற்கு வந்து வேலையில வந்து ஐயா திரு ஜான் பிரித்தோ, முனைவர் ஜான் பிரித்தோ அவர்களுக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். அது மட்டுமல்லாமல் அருமையாக இந்த நடவடிக்கைகளை எப்படி செய்யணும், ஓகேவா, தொடக்கம் முதல் முடிவு வரை நமக்கு அழகாக கூறி சென்ற ஜோபா பயிற்றுனர் திருமதி சரஸ்வதி அவர்களுக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் நாம் இவ்வேளையிலே நன்றியும் பாராட்டுகளையும் கூட கடமைப்பட்டுள்ளோம். அது மட்டுமல்லாமல் இந்த ஜோபா ஒருங்கிணைப்பாளர் அதாவது திரு மனோகரன் அவர்களும் சில விஷயங்களை வந்து நம்ம கூட பகிர்ந்து கொண்டார்கள். அவர்களுக்கும் நன்றி கூட கடமைப்பட்டுள்ளோம். முக்கியமாக இந்த ஒரு அருமையான திட்டம் வந்து நம்ம பள்ளியில கொண்டு வர்றதுக்கு அதுக்கு எந்த ஒரு தயக்கமும் காட்டாம முடியும்னு சொன்ன நம்முடைய பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி பொன்னுமணி அவர்களுக்கும் நாம் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். தொடர்ந்து இப்ப இந்த நிகழ்வு வந்து சிறப்பா திட்டம் எல்லாமே நன்றாக நடக்கணும்னா அதுக்கு கண்டிப்பாக பெற்றோர்களாகிய நீங்களும் வந்து மாணவர்களோடு சேர்ந்து உறுதுணையா இருக்கணும். சரியா? நீங்க இல்லைன்னா இந்த நிகழ்வு வந்து ஒரு முடிவு அடைய முடியாது. சரியா? கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து ஒத்துழைப்பும் இந்த திட்டத்திற்கு தேவை. ஆகவே உங்கள் அனைவருக்கும் நன்றியும் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்வதில் பள்ளியானது கடமைப்பட்டுள்ளது. ஐயா, உங்க அனுமதியோட ஒரு இது சொல்றேன். இப்போ சரஸ்வதி டீச்சர் நம்ம இப்போ பயோனிட்டி ட்ரெயினர் இருந்தாங்க இல்லையா, அதை போல இந்த மீட்டிங்ல வந்து இந்தியாவில இருந்து
மதுரையிலிருந்து டிராமா செல்வம்னு அவங்க ஒரு ட்ரெயினர் இதுல இணைஞ்சிருக்கிறாரு, அவருக்கு. அதுக்கப்புறமா வந்து கலைவாணி டீச்சர் நீலாய் தமிழ் பள்ளி இருந்து அவங்களும் இந்த பயோனிட்டி ட்ரெயினர் அவங்க. அதுக்கப்புறம் செல்வி டீச்சர் ரிட்டையர்டு HM அவங்க ஜோபா மலேசியாவுடைய உறுப்பினர், அவங்களும் இந்த மீட்டிங்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கும் நன்றி. மறுபடியும் சரஸ்வதி டீச்சருக்கு நன்றி. ஸோ அவர்களும் வந்து தொடர்ந்து நம்ம ஹீவுட் பள்ளி அந்த வாட்ஸ்அப் குழு அவங்க ஆரம்பிச்ச பிறகு அவங்கெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அதுல வந்து அவங்க வந்து கலந்துக்குவாங்க. ரொம்ப நன்றிமா. நன்றி ஐயா, நன்றி. இறுதியாக ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க ஐயா கேட்கணும்னா கேட்டுக்கிறேன். தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நம்ம நினைக்கிறேன் இந்த கேள்வியெல்லாம் கேட்ட பிறகு ஒரு 5 நிமிடம் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் பள்ளியில் நிர்வாகம் இல்லைன்னா வந்துட்டு பள்ளி மேலாளர் வரையும் பெற்றோர் சங்கம் இருந்தால் நம்ம ஒரு 5 நிமிடம் உரையாடலாம். ஏன்னா இந்த பள்ளி வந்து நாங்கள் எங்களுக்கு ரொம்ப எங்களோட அந்த ஒரு ரொம்ப நேசிக்கிற ஒரு பள்ளி. ஸோ அவர்களோட சில வார்த்தைகள் பேசலான் இருக்கோம். மாணவர்கள் யாராச்சும் பெற்றோர்கள் மாணவர்கள் உங்களுக்கு கேள்வி இருந்தால் கேளுங்கள், இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த குழுவிலிருந்து வெளியாகி விடலாம். சார் நீங்க ரெக்கார்டிங்க நிப்பாட்டிடலாம். ஸோ தலைமை ஆசிரியர், பெற்றோர் ஆசிரியர் சங்கம் உறுப்பினர் யாராவது, தலைவர் இல்ல துணைத் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் பள்ளி மேலாளர் வாரியல் அங்கத்தினர் இருந்தா ஒரு சில வார்த்தைகள் நம்ம அவங்ககிட்ட பேசலான் இருக்கோம். ஒரு 5 நிமிடம். மற்ற மாணவர்களாம் ஐ திங்க் இந்த குழுவிலிருந்து நீங்கள் வெளியேறலாம். Thank you, sir. Thank you, teacher also. you, sir. Mic on பண்ணு. Thank you, sir. Thank you, sir. Thank you, teacher. Bye-bye. Good night. Thank you, sir. Thank you, teacher. நன்றிங்க சார். வணக்கம் சார். நன்றி, தேங்க்யூ, குட் நைட்லாம் சொல்லிட்டு அது வந்து அந்த இது சிவப்பு இருக்குல்ல அந்த இதை ஹிட் பண்ணணும், அப்பதான் அந்த இதுல இருந்து நம்ம வெளியாகலாம். நன்றி ஐயா. நன்றி, நன்றிமா. பாய். வெளியாகலாம். பாய். உங்களை எல்லாம் வெளியாக்கிடலாம் நினைக்கிறேன். பிரசாந்த், ஆசிரியர் பிரசாந்த், நீங்க மாணவர்கள் எல்லாத்தையும் வெளியாக்கிடலாம் நினைக்கிறேன். போயிட்டு இருக்காங்க. தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் சார் நான் கொஞ்சம் லெஃப்ட் பண்ணிக்கிறேன் சார். எஸ் சரஸ் நீங்க ஓகே யா நீங்க முதல்ல. ரொம்ப மகிழ்ச்சிமா, ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ சார்.